Hello friends. Welcome to Brinda's Lifestyle. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க, பாப்பா ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து ரெண்டுமே பண்ணிடுறோம். Jan 18 வந்து பாப்பா பிறந்தா. Jan 17 அன்னைக்கு வந்து எனக்கு வந்து செக்அப் இருந்தது. வீக்லி ஒன்ஸ் வந்து செக்அப் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் மார்னிங்கே செக்அப் போயிட்டோம். டாக்டர் பார்க்கறதுக்கு ஆஃப்டர்நூன் மேலே ஆயிடுச்சு. 2-3 டேஸ்ல பெயின் வந்துடும், ரெடியாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி வரல அப்படின்னா 22nd அன்னைக்கு வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஹார்ட் பீட் செக் பண்ணாங்க. பாப்பாவுக்கு டேட் கொடுத்தது வந்து 29th சொன்னாங்க. ஆனா 22nd டே வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பெயின் வரலனா 2-3 டேஸ் வந்துடும் தான் சொன்னாங்க. வரலனா வந்து அட்மிட் ஆக சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேபி ஹார்ட் பீட் செக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சரியா வரல, பேபி தூங்கிட்டு இருந்தது, சரியா வரல, போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப போனோம். அதுக்கப்புறம் போயிட்டு ஹார்ட் பீட்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுலேருந்து எனக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா 1 டே ஃபுல்லாக உட்காந்துட்டே இருந்தேன்ல, அதனால பேக் பெயின் அப்படின்னு நினச்சிட்டு ஹாட் வாட்டர் பேக்கு கொடுத்துட்டே இருந்தேன். ஆனால் வந்து பெயின் விடவே இல்லை. அது எனக்கு வந்து இது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல் இருந்தது. இவர்கிட்ட வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு கேட்டான். நான் அப்புறம் எனக்கு ஏன்னு தெரியல, நாளைக்கு வரைக்கும் குழந்தை பிறக்காம இருக்குமான்னு தெரியும், ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி நாளைக்கு சாப்பிட முடியாதுன்ட்டு அன்னைக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து சிக்கன் ரோஸ்ட் வேற அன்னைக்கு பண்ணேன் நானு. ஆமா, நான் வந்து சிக்கன் ரோஸ்ட் கேட்டிருந்தேன். அன்னைக்கு எனக்கு செஞ்சு அந்த பெயின்ல ஆக்சுவலா அது டெலிவரி பெயின் எனக்கு தெரியல, நார்மல் பெயின் நினைச்சிட்டு நான் வந்து சிக்கன் ரோஸ்ட்லாம் செஞ்சு சிக்கன் ரோஸ்ட்டும் ஃப்ரைட் ரைஸும் நைட் சாப்பிட்டுட்டு அப்பயும் விடவே இல்லை, பெயின்லயே தான் இருந்தேன். தூங்க போயுமே வந்து பெயின் விடல. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிலையும் இதே தான் ஆச்சு. டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தோம். எப்போனாலும் பெயின் வரும்னு சொன்னாங்க. நைட்டு ஃபுல்லாக பெயின் இருந்தது. தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஒரு 6:30க்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனோம். அன்னைக்கு ஈவினிங் வந்து பையன் பிறந்தான். ஸோ வந்து அதே மாதிரி தான் இதுவும் நடந்துச்சு. ஆனால் என்னன்னா, நான் அப்படிதான் இருக்கும்னு நினச்சேன். நான் நினைச்சிட்டு காலையில போய்க்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டனா வந்து இப்படிதான் இவனுக்கும் பையனுக்கும் இருந்தது. நைட்னா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவேன். நான் ஹாஸ்பிடல்ல இருக்கப்போ ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தான், இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். திரும்ப நைட்டு கால் பண்ணி என்னடா ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், என்னடா ஆச்சுன்னதுக்கு பெயின் மாதிரி தான்டா இருக்கு, காலைல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டோம். பெயின் விடவே இல்லை. நைட்டு தூங்க போயாச்சு. அன்னைக்குன்னு பார்த்து பையன் வந்து எப்பயுமே அத்தை மாமா கூட தான் தூங்குவான். 10 வாட்டி கீழே மேலே ஏறி இறங்கிட்டே இருக்கான். அவனும் தூங்கல, நாங்களும் தூங்கல, பெயின்லயே இருக்கோம். இவர் என்ன பண்ணிட்டாரு, தூங்குனா வந்து திடீர்னு பெயின் வந்துருச்சா என்ன பண்ண உட்காந்து சொல்லிட்டு உட்காந்து கேம் ஆடிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா இவர் தூங்கல நைட்டு, அதனால நானும் முழிச்சு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவன் வந்து ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து நான் வந்து அது மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்களாம் அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நடந்ததே டோட்டலாக வேற. இவன் வந்து ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் சீக்கிரமாக தூங்கிட்டா. நைட் தூங்கிட்டா. பெயின் ஆரம்பிச்சது. ஓகே, மார்னிங் ஹாஸ்பிட்டல் போனோம், எல்லாம் ஆச்சு. இவன் வந்து நைட் தூங்கவே இல்லை அன்னைக்கு. ரொம்ப பெயினாக இருக்கு. இவ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்னலாம் பண்ணாலோ அதெல்லாம் வீட்லயே கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறது, அப்புறம் முடியலன்ட்டு ரொம்ப அந்த கேப் விட்டு வந்துட்டே இருக்கவும் கொஞ்சம் டவுட் ஆயிட்டு சரி உன்னால தூங்க முடியலாம் சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12:30 அது மாதிரி சொன்னேன். அப்புறம் நீங்க ஏதோ நடுவுல கேட்டீங்கன்னு சொன்னீங்க, என்னடி ஹாஸ்பிடல் போலாமான்னு கேட்டேன். எதுவும் வரல, ரெஸ்பான்ஸ் வரல. சரி தூங்கிட்டா போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கா பாபா முடியல, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு சொல்றா. சரி ஓகே, எனக்கு போறப்பயுமே வந்து இதுதான் மைண்டு, காலையில மதியானம் தான் போறப்போம். சரி ஓகே நம்ம இப்பயே போயிடலாம், ஒரு சேஃப்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் காமிச்சிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி தான் பிளான். நாங்க 2 பேர் மட்டும் தான் போனோம். ஃபைல் மட்டும் எடுத்துட்டோம். வீட்ல யாருக்குமே சொல்லல. நாங்க
அத்தை மாமா அத்தைகிட்ட சொல்லிட்டோம். ஆமாமா ஆக்சுவலா அம்மா கூட வரேன்னாங்க. நாங்க இல்ல நான் போயிட்டு வந்துருவோம்மா, அதனால தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரா ஃபைல்ஸ் மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஆனா எல்லாமே நாங்க பேக் பண்ணி தான் வச்சிருந்தோம். அதெல்லாம் ஒரு வாரம் முன்னாடியே எல்லாம் பேக் பண்ணி நாங்க வச்சிட்டோம். நாங்க போனா லேபர் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்துட்டு இன்னும் டைம் ஆகும் 10:30 மணி ஆகும். மார்னிங் 6:30க்கு மேல தான் பெயின் வரும். 6:30 மேல தான் பெயின் வரும். அதுல இருந்து ஒரு 4 hours 3 to 4 hours ஆகும். 10 o'clock ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அப்படிதான் சொல்லி எல்லாமே இது பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்லியாச்சு, இந்த மாதிரி வந்து பெயின் வந்துருச்சு, நீங்க பொறுமையா 10 மணிக்கு மேல வாங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தூங்கி எந்திரிச்சு வாங்கத்த அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அங்க வீட்டுல ஆமா நீங்க தான் சொன்னீங்க கால் பண்ணி. நான் சொன்னேன் அம்மா சொன்னாங்க. நீங்க தான் சொன்னீங்க. அப்புறம் அத்தை கிட்டயுமே வந்து வேண்டாமா எல்லாரும் தூங்குங்க ஏர்லி மார்னிங் ஏதாவது டிஃபன் ஏதாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அம்மானால இருக்க முடியல, அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா வீட்டுல தூங்க முடியலடா, அதுக்கு நான் இங்க வந்தா அது இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பி வந்துட்டாங்க. வந்து ஹார்ட் பீட்னா செக் பண்ணாங்க. ஹார்ட் பீட் வந்து போயிட்டே இருந்தது. அவங்க ஆனா நடுவுல கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க. கொஞ்சம் வந்து நார்மல் ஹார்ட் பீட் வந்து டிராப் ஆச்சு. 2 வாட்டி டிராப் ஆச்சு. எப்படின்னா 60, இன்னொன்னு வந்து 40, இன்னொரு 3 வாட்டி வந்து 90க்கு டிராப் ஆச்சு. 60க்கு ஒரு வாட்டி வந்ததாமா நான் பார்த்தேன். 90 கீழ தான் வரக்கூடாது. ஆமா 90 கீழ வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. 3 வாட்டி வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம நார்மல் பண்ண மாட்டோம், சிசேரியன் தான், நீங்க ப்ரிப்பேரா இருந்துக்கோங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த 60 வர்றப்போ அந்த 90 கீழ குறையிறப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்க நார்மல் கஷ்டம், ஏன்னா ஹார்ட் பீட் வந்து டிராப் ஆகுது. நாங்க நார்மல் ட்ரை பண்ண மாட்டோம். சி செக்ஷன் இன்னும் நாங்க 1 hour மானிட்டர் பண்றோம். இந்த 1 hourக்குள்ள 3 டைம்ஸ் போக கூடாது. இன்னொரு 3 டைம்ஸ் போச்சுன்னா அப்புறம் நம்ம நார்மலுக்கு வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அது வரைக்கும் வந்து நான் ரொம்ப சில்லா கூலா இருந்தோம். அது சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. நான் வந்து பெயின் இருக்கு, ஆனா சைடுல வந்து ஹார்ட் பீட் வந்து எவ்வளவு போயிட்டு இருக்குன்னு பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கோம் 2 பேரும். அப்புறம் ஒரு 1 டைம் மட்டும் திரும்ப டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஸ்டெடி ஆயிடுச்சு. ஆமா அதுக்கப்புறம் ஸ்டெடி பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. நார்மலா வந்துட்டு எப்பயும் போயிட்டு மானிட்டர்லயே தான் இருந்தோம். டாக்டர் வந்து அம்மா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் போக சொன்னாங்க. வாக்கிங் போங்க அப்படின்னாங்க. என்னால படுக்க முடியல, அப்ப எந்திரிச்சு வாக்கிங் போங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா வந்து இவனுக்குனா வந்து நான் காலையில இருந்து நடந்துகிட்டே இருந்தேன். இவனுக்கு சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு ஹாலுக்கு போய் நடந்துட்டு இருந்தான். அப்பதான் அத்தை வந்தாங்க. என்னால நடக்கவே முடியல. இவர் வேற எனக்கு திட்டிகிட்டே இருந்தாரு, இவன் எங்க அம்மா வந்து நடக்கிறா, இவ பண்றத பார்த்தா நான் பண்ண மாட்டா போல அப்படின்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வேற. நடக்கவே முடியல சுத்தமா. எனக்கு வந்து அப்போ தெரியல, அந்த உள்ள அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெயின் வரும்ல, அவங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்கேன். எனக்கு வந்து அது அப்போ தெரியல. ஆனா டாக்டருங்களுக்கு அது அவேரா தான் இருந்திருக்காங்க. அவங்க கிளியரா அவங்க சொல்லிட்டே தான் இருந்தாங்க, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆனா தெளிவா தான் இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த நார்மல் சிசேரியன் இது டிராப் ஆகுது, ஹார்ட் பீட் டிராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ரொம்ப போட்டு வச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டோம். பெயின் எப்ப இல்லையோ அப்ப நட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் நடந்துட்டே இருந்தேன். பயங்கரமா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. சரின்ட்டு என்னால இங்க இருக்க முடியல, நம்ம உள்ள ஏசிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிக்கு போயிட்டோம். உள்ள ஏசில நடந்துட்டு இருந்தோம். ஒரு வாட்டி அதான் பண்ணோம். அதனால முடியல, திரும்ப போய் படுத்துக்கிட்டேன். என்னால முடியல, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். திடீர்னு வந்து எனக்கு புஷ் ஆகுற ஃபீலிங் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னாங்க. திடீர்னு புஷ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலா வந்துட்டு செக் பண்றாங்க. ஐயோ ஹெட் வந்து அடைச்சிருச்சு அப்படின்னு தடன்னு அவங்க ஓடுறாங்க. அந்த சினிமா படத்துல எல்லாம் ஓடுவாங்கல்ல, அவங்க வந்து 10 o'clock தான் பிறக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க, ரிலாக்ஸ்டா இருந்தாங்க. அவங்க தியேட்டர்லாம் எதுவுமே ரெடி பண்ணல.
அங்க புஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்ன உடனே வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ண உடனே ஹெட் வந்துருச்சுன்னு சொன்ன உடனே எல்லாம் ஓடுறாங்க. எனக்கு உண்மையிலேயே அந்த சினிமால பாக்குற மாதிரிதான் இருந்தது. உள்ள போய் பார்த்தோம்னா அப்பதான் அந்த கவர்லாம் விரிக்கிறாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து மேல வைக்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் எனக்கு கூட இருந்தாங்க. அவங்க போய் அங்க போய் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டாங்க. இங்க வந்துட்டு எனக்கு வந்து பனிக்குடம் உடைஞ்சிச்சு. ஆமா, பனிக்குடம் உடைஞ்சு டாக்டர் வந்து நர்ஸ் வந்து லிட்டரலா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. குழந்தைய வெளியில வர விடாம ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. போய் அப்புறம் போனோம். அதுக்குள்ள மேமையும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வந்துட்டாங்க. ஆமா, ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல பாப்பா வந்துட்டா. பாபா பொண்ணுன்னு சொன்னவரை இது அங்கேயே குதிச்சாரு. ஆக்சுவலா இல்ல, நாங்க எங்களுக்கு தெரியல பொண்ணா பையனா தெரியல. நாங்க வந்து பையன் நினைச்சோம். எப்படின்னா ஒவ்வொரு டைம் செக்அப் போறப்பெல்லாம் வந்து நாங்க வந்து அந்த டிசம்பர் மந்த் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மேரேஜ் இருந்தது. அது போலாமா வேணாமான்னு கேக்குறப்போ இவன் எப்படி பிறந்தான்னு சொல்லிட்டு இவனதான் ரெஃபரன்ஸா சொன்னாங்க. இவன் வந்து ஒரு 15 days முன்னாடியே பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லவும், அப்போ போகாதீங்க ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிராவல் வந்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க ஜான் ஃபர்ஸ்ட் வீக்ல. ஸோ வந்து நாங்க என்ன நினைச்சோம்னா சொல்லுவாங்கல்ல பையனா சீக்கிரமா பிறந்துரும், பொண்ணுனா வந்து டெலிவரி டேட் அன்னைக்கு இல்ல வந்து நாங்களாம் அசியூம் பண்ணிட்டோம் 2வது பையன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. நானா ஒரு நம்பிக்கையில இருந்தேன் பொண்ணு அப்படின்னு. இவர் வந்துட்டு இல்லடி நீ எதுவும் ஃபிக்ஸ் ஆயிக்காத பையன் தான் இந்த வாட்டியும் நம்ம அடுத்ததுக்கு தான் என்ன அப்படின்ட்டு நாங்க நான் அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன். பையன் தான் போல அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் 2வது உங்களுக்கு பையன் தான் சொல்லவும் அது அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு எனக்கும். அப்புறம் குழந்தை பிறந்து எங்களால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பொண்ணுன்னு சொல்லிட்டு டாக்டர் தான் சொன்னாங்க. கரெக்டா அவங்க சொல்றப்பதான் நாங்களும் பார்த்தோம் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணுதான் பிறந்திருக்கு அப்படின்ட்டு. நான் அந்த ஒரு சந்தோஷத்துல டாக்டர் கிட்ட, டாக்டர் நாங்க பொண்ணுன்னு கன்ஃபார்மா இருந்தோம், நீங்க தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. நான்லாம் எதுவும் சொல்லலையே அப்படின்றாங்க டாக்டர். இல்ல நாங்க இப்படி நினைச்சிட்டோம் இந்த மாதிரி சொல்லவும் அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு. எந்த டாக்டர் பாத்தீங்கன்னு கேட்டீங்க எல்லாருமே. காஞ்சிபுரம்ல வந்து எம்எஸ் ஹெல்த் சென்டர் திவ்யா நிரஞ்சன் மேம் சூப்பரா பார்த்தாங்க. ஹாஸ்பிட்டலுமே நல்லா இருந்தது. நர்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஒரு நர்ஸ் அந்த அக்காவோட கைய போட்டு நம்பிக்கை பிசைஞ்சு எடுத்துட்டேன். பாவம் அவங்க ஆனா நல்லா பாத்துட்டாங்க, சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து பாத்தாங்க. அத்தை மாமா அம்மா அப்பா. அம்மா வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு என்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. என்னால பேச முடியல. நீங்க தானே கொடுத்தீங்க. அம்மா அத்தை பேசணும்னு சொல்றாங்க. பேசலையா? இல்ல என்னால முடியல, ரொம்ப பெயின்ல வாங்கன்னு சொல்லிருந்தோம். ஆனா அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. அத்தை தான் கால் பண்ணி அம்மாவுக்கு வந்து பொண்ணு பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து 15 minutesல ரொம்ப சீக்கிரம். இவனுக்குன்னா நாங்க அன்னைக்கு ஃபுல் டே வந்து பெயின்லேயே தான் சுத்திட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். இவருக்கு வந்து டக்குன்னு போய் ஒரு 2 to 3 hours பிறந்த மாதிரி பிறந்துட்டான். ஏர்லி மார்னிங் பிறந்துட்டான். ஒரு 2 to 3 hours தான் நான் அந்த இதுவே இருந்தோம். அவ்வளவுதான். ஆக்சுவலா வந்து இது 18th அன்னைக்கு தானே பிறந்தா. நான் ஆஃபீஸ்லலாம் வந்துட்டு பொங்கல் லீவ் போகிறப்பயே சொல்லிட்டு தான் வந்தேன், பொங்கல் ரிலீஸ் நானாக தான் இருப்பேன், என்னோடதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லலாம் சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். கரெக்டாக அந்த பொங்கல் இவளுக்கு என்ன பிரச்சனைனா வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு பிறந்துடக்கூடாது. அது வந்து அப்புறம் வந்து அவங்க லைஃப் லாங் வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஃபீலிங். அன்னைக்கு மட்டும் பிறந்துடக்கூடாது. பொங்கல் அன்னைக்கு பிறக்கலாம், இல்லைன்னா வந்து மாட்டு பொங்கல் தாண்டி பிறக்கலாம். ஆனா பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும் பிறக்கக்கூடாது. அப்புறம் ரெண்டு பேர் நினைச்ச மாதிரி தான் நடந்தது. மாட்டு பொங்கலுக்கு அப்புறம் தான் பிறந்தான். கரெக்டா அந்த பொங்கல் லீவ்ல தான். ஆமா, எனக்கு நினைச்ச மாதிரி சண்டே அன்னைக்கு தான் பிறந்தான். அன்னைக்கு தான் பிறந்தான். ஸோ ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. இப்போ வந்து பாப்பா ஃபேஸை ரிவீல் பண்ணிடுறோம். தேவாமா கொண்டு வா. தாய்மாமன் கொண்டு வர்றாரு. தாய்மாமன் கொண்டு வந்த அம்மா தாய்மாமன்
இவங்கதான் எங்க பாப்பா. பாப்பா அங்க பாப்பா கேமரா. ரைட். அழகு ஹாய். தங்க பிள்ளை ஹாய். லட்டு குட்டி லட்டும்மா இத பேர் வைக்கல. ஆமா இன்னும் பேர் வைக்கல. பேரும் கேட்டுட்டு இருக்கீங்க, இன்னும் பேர் வைக்கல. தமிழ் பேர் தான் வைக்க பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது தெரிஞ்சா சஜஸ்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு தங்கமயில. நம்ம இப்போதைக்கு தங்கமயிலே, தங்கமயிலே, அவங்க அண்ணா வந்து தங்கப்பூவே. தங்கப்பூவே, மோனிகா. மோனிகா வந்து அந்த பாட்டுல வரும்ல மோனிகா. அதனால மோனிகா தான் கூப்பிட்டு இருக்கான். தங்கப்பூவே எல்லாரும் ஒவ்வொரு பேர். கதான்னு வச்சிருப்போம். கதா வந்து கம்பல்ல இருந்து கா, பிருந்தால இருந்து தா, கதா. அதான் சும்மா பையனுக்குமே இப்படிதான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அது வைக்கல. இதுதான் நல்ல தமிழ் பேரா தான் இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க தமிழ் பேரா நீங்களா ஒரு நல்ல நேமா ஏதாவது சொல்லுங்க. எல்லாம் ஓகே தான். இப்ப எத்தனை மாசம் ஆகுது? இப்போ வந்து 3 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 months முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காட்டணும் அவ அப்படிங்கிறதுக்காக. எப்படி பாக்குறா கேமராவை? அது நல்லா பாப்பா. டிவி போய் பாக்குறா. டிவி பாக்குறேன். ஃபேஸ் பார்த்து நல்லா சிரிக்கிறா. இப்பதான் ஐடென்டிஃபை பண்ணி நல்லா சிரிக்கிறா. ஓகே Thank பை. you, bye. Thank you, Bye, bye. bye. Bye, உங்க சொல்லிடு. எல்லாரோட ஆசீர்வாதம் வந்து பாப்பாக்கு இருக்கணும். எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, bless பண்ணுங்க எல்லாரும் எல்லாரோட பாப்பாக்கு. blessings வேணும். Bye. பை சொல்டே பை. இது அவங்க அத்தை வாங்கி கொடுத்த ட்ரெஸ். ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா dress. ஆஸ்திரேலியா dress. ஆஸ்திரேலியா dress. அவங்க அத்தை வாங்கிட்டு வந்து. ம். ஆ சிரிச்சுடா. அவங்க மாமா நிக்கிறாங்களே ஸ்டாப்ல. உன்னதான் பாக்குறா தேவா. மாமா கிட்ட போறியா? அப்பா தூக்கம் இவனா நல்லா தூக்கம். ஆமா. இது அவ தூங்குற டைம். ஆமா. நாங்க தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். சரி கண்ணே, தேங்க்ஸ் Okay, கண்ணே. bye. சரி கண்ணே, சரி கண்ணே. அவ்வளவுதான். எப்படி தேவா? Thank you. Bye.